இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகத்தை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி, CBSE அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை வாஞ்சிக்காகவும், குரு செலின் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் ஆண்மையிலை வாஞ்சிக்காகவும், ரெமோ குடும்பத்தினர் நன்றியாகவும், பாத்திமா ஜான் நன்றியாகவும், அருமைநாதன் ஆண்மையிலை வாஞ்சிக்காகவும், ரத்னசாமி 4ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆண்மையிலை வாஞ்சிக்காகவும், மரியராணி 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆண்மையிலை வாஞ்சிக்காகவும், அந்தோனி ஜோசப் சகாய ஆரோக்கியம் திருமண நாளில் நன்றியாகவும், குளூனி சபை தலைமை அன்னையின் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அருட்தந்தை எம் தனசேகர் ஆண்மையிலை வாஞ்சிக்காகவும், ஜோசப் பிரின்சி திருமண நாளில் நன்றியாகவும் மற்றும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஆரோக்கியசாமி ஆரோக்கியமரி ஆண்மையிலை வாஞ்சிக்காகவும், ஜான் பிலோமின் ராஜ் ஆண்மையிலை வாஞ்சிக்காகவும், செல்வரகு வினோத் நன்றியாகவும் உடல் நலன் வேண்டியும், ஜோஸ்பின் குடும்பத்தினர் நன்றியாகவும், ராஜா பிறந்த நாளில் நன்றியாகவும், ருபின் அம்மாள் மகன் லீனஸ் குடும்பத்தினர் நன்றியாகவும் மற்றும் வேலை வாய்ப்பு வேண்டியும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரியரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரம தந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த பலியில் தகுந்த விதமாய் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி அதற்காக மனபருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலையான பேரின்ப வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. அன்பு நிறைந்த இறைவா, உம் திருமகன் இயேசு கொண்டு வந்த மீட்பை எல்லா மனிதரும் பெற்றுக்கொள்ள ஆயரான புனித பிரான்சிஸ்கு சலேசியார் எல்லாருக்கும் எல்லாம் ஆக வேண்டுமென திருவுளமானி நாங்கள் அவரை பின்பற்றி அன்பும் பரிவும் கொண்டு எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு என்றும் பணிபுரிந்திட வரம் தாரும். உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 1-10 முடிய. சகோதர சகோதரிகளை, வரப்போகும் நலன்களின் உண்மை உருவை திருச்சட்டம் எடுத்து காட்டவில்லை, அது அவற்றின் நிழலாக மட்டுமே உள்ளது. எனவேதான் ஆண்டுதோறும் இடைவிடாமல் செலுத்தப்படும் அதே பலிகளால் வழிபடுபவர்களை நிறைவுள்ளவர்களாக்க அதற்கு வலிமை இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் பலி செலுத்துவதும் நின்றிருக்கும் அல்லவா? ஏனெனில் வழிபடுபவர்கள் ஒரே முறை தூய்மை அடைந்திருந்தால் பாவத்தை பற்றிய உணர்வே அவர்களிடம் இராதே. மாறாக பாவங்கள் நீங்கவில்லை என்பதை அந்த பலிகள் ஆண்டுதோறும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றன. ஆம், காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள், அவற்றின் ரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலிகளையும் காணிகைகளையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன், என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிகைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை, இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்கிறார். பின்னதை நினைக்க செய்ய முன்னதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் கிறிஸ்து இயேசு ஒரே முறை தம்முடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயராகப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகிறேன். ஆண்டவரே இதோ வருகின்றேன். நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டு அருளினார். புதியதொரு பாடலை, நான் கடவுளை புகழும் பாடலை என் நாவின்று எழ செய்தேன். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் நீர் கேட்கவில்லை, ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகிறேன். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டி நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். என் வாய் மூடியை கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது நீதியை என் உள்ளத்தில் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உமது வாக்குப்பிழாமை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறுகின்றேன். உமது பேரன்பையும் உண்மையும் மாபெரும் சபையில் ஒலிக்கவில்லை. பல்லவி. உமது திருவுளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதின செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. உயிருள்ள இறை வார்த்தைகள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு
அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ, உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, சாதாரண மனித உறவை தாண்டி இறை உறவில் சங்கமிக்க இறைமகன் இயேசு கிறிஸ்து என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். மனித உறவு நிலைகளை தாண்டி இறை உறவில் சங்கமிக்க இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய தினம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். தொன் போஸ்கோ குருமடமானவராக அந்த குருமடமானவராக ஆவதற்காக அவர் குருமடத்திற்கு சென்ற பொழுது அவருடைய தாய் அவருக்கு இவ்வாறாக அறிவுரை கூறினாராம். மகனே, குருத்துவ பயிற்சி காலத்தில் நீ இணைய போகின்றாய். எனவே ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க உன்னை நீர் இந்த பயிற்சி காலத்தில் தயார் செய்து கொள். அன்னை மரியாளிடத்தில் உன்னை நீ ஒப்புக்கொடு. அன்னை மரியாளிடத்தில் ஜெபிக்க ஒரு பொழுதும் மறவாதே என்று தொன் போஸ்கோவினுடைய தாய் அவருக்கு அறிவுரை கூறினாராம். அதோடு நிறுத்திவிடாமல் தொடர்ந்து அந்த தொன் போஸ்கோவினுடைய தாய் அவருக்கு கூறிய வார்த்தைகள், உன்னுடைய துர் மாதிரிகையினால் நீ அணிந்திருக்கின்ற அந்த உடைக்கு ஏதாவது களங்கம் விளைவித்தால், ஏதாவது இழுக்கு ஏற்படுத்தினால் உடனே நீ வெளியே வந்துவிடு. ஒழுக்கமற்ற ஒரு குருவாக இருப்பதை விட நல்லதொரு விவசாயியாக இருப்பது மேல் என்று தொன் போஸ்கோவின் தாய் மார்கரெட் அவருக்கு அறிவுரை கூறினாராம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, எந்த ஒரு தாயும் தன்னுடைய பிள்ளை தவறாக செல்ல வேண்டும் என்று விரும்புவது கிடையாது. அவர் மேல் எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது, நல்லதொரு மகனாக இருக்க வேண்டும் என்று அத்தனை தாயும் விரும்புவார்கள். அதைத்தான் அன்னை மரியாளும் விரும்பி இருக்கின்றார். ஏனென்றால் ஒருபுறம் பார்க்கின்ற பொழுது இந்த இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள் கூட்டம் இவருக்கு பேய் பிடித்திருக்கின்றது, மதிமயங்கி விட்டார் என்று கூறுகின்றார்கள். இந்த மறைநூல் அறிஞர்கள் பெயல்செபூலை கொண்டு இவன் பேய்களை ஓட்டுகின்றான், இவன் பேய்களுக்கு தலைவனாகிவிட்டான் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மேல் பழி கூறினார்கள். எனவே இத்தகைய ஒரு பழிகளில் இருந்து அவரை மீட்டெடுக்க வேண்டும் என்று அன்னை மரியாள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தன்னோடு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நாடி தேடி செல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த மனித உறவுகளை தாண்டி இறை உறவில் நம் ஒவ்வொருவரையும் அவர் இருக்க இறைமகன் இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். யார் என் சகோதரர், யார் என் தாய் என்று கேள்வி எழுப்பிய இறைமகன் இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிற அனைவருமே என்னுடைய தாயும் சகோதரரும் சகோதரிகளும் ஆவார்கள் என்று மனித உறவிலிருந்து இறை உறவிற்கு அனைவரையும் அழைப்பவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த இறை உறவில் தான் என்னுடைய தாய் என்னை ஈன்றெடுத்தாள். எனவே அவள் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார். எனவே நீங்களும் அவளை போன்று ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்று அதன்படி வாழ முயற்சி செய்யுங்கள் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து அங்கிருந்தவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார். அதே அழைப்பை இன்றும் நமக்கு கொடுக்கின்றார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்வில் இத்தகையதொரு இறை உறவில் சங்கமிக்கின்றவர்களாக இருக்கின்றோமா, அல்லது மனித உறவு நிலைகளிலே சாதிய அடிப்படைகளிலே பிணைந்து மாண்டு போகின்றவர்களாக இருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு சீடர்கள், அவருடைய பிள்ளைகள் என்றால் இந்த மனித உறவுகளை தாண்டி நாம் இறையுறவில் சங்கமிக்க இழைக்கப்படுகின்றோம். அங்கு எந்த ஒரு பாகுபாடும் வேறுபாடும் இல்லை.
அனைவரும் சகோதர சகோதரிகளாக, இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக, தாயாக தந்தையாக மாறுகின்றார்கள். எனவே எந்த ஒரு பேதமும் இல்லாத ஒரு உறவு நிலையில் நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே அத்தகைய ஒரு உறவு நிலையை கட்டி எழுப்ப தேவையான வரத்தை இறைவன் தர வேண்டும் என்று தொடர்ந்து இந்த பலியில் மன்றாடுவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவன் கேட்டதாகப்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பலியில் புரட்சிக்காகவும் கவிதைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் நமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பை உருவான இறைவா, புனித பிரான்சிஸ்கு சலேசியாரின் சாந்தம் நிறைந்த உள்ளத்தை தூயாவின் அன்பு தீயினால் பற்றி எரிய செய்தீரே. நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகள் எங்கள் உழைப்பின் பலனை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வதன் அடையாளமாக இருக்கவும், அதனால் இப்புனிதரின் உள்ளத்தில் எரிந்த அன்பு தீ எங்களில் பற்றி எரியவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, ஏற்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் மீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் முத திருச்சபை புனித பிரான்சிஸ்கு சலேசியாருடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனதிடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருவுள்ளவானே. ஆகவே தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மகளுவின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நிர்வையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே இப்படி தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபடும் மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி
அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்ற ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த பலியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையதளத்தின் வழியாம் தொலைக்காட்சி வழியாம் கண்டு ஜெபிக்கவிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க ஆடுகின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா அருள் வளங்களையும் இந்த பலியின் வழியாக நிறைவாக பொழுது வழி நடத்துமாறு ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், அன்னையாம் திருச்சபை என்ற தினம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற மறை வல்லுநரான புனித பிரான்சிஸ் சவேசியார், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளே உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே,
எங்கள் அணுகின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை முற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரில் என்னுள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திறத்தம் நம்மை காத்த முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். என் சுவாச காற்றே
ஒவ்வொரு இறைவா, விதிநூலை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தோண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்துள்ளோம். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை ஊர்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றை எல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவில் உம்முடைய அன்பையும் நட்புறவையும் சுவைத்து அனுபவித்தோம். இதே அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு எல்லாரிடம் நல்லுறவு கொண்டிருந்த புனித பிரான்சிஸ்கு சலேசியாரை போல நாங்களும் வாழ்ந்து உம் அன்புக்கு சாட்சிகளாக விளங்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனை முதலில் ஒளி தெரிந்தார், கடைசி விடில்லா காத்திருந்தார். இறைவனை முதலில் ஒளி தெரிந்தார், கடைசி விடில்லா காத்திருந்தார்.
கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீர் நாமம் உச்சரிக்கப்படுவதாக, நீர் ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களது தின உணவை எங்களுக்கு இன்று தரலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பிறப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களுக்கு தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவேஷம் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்து போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, சிநேகமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சம்மனசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.